அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தினசரி வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொருத்தவங்க வீட்டில் ஒவ்வொரு மாதிரி வழிபாடு பண்ணுவீங்க. நாங்கள் சிவனடியார் இருப்போம், சன்மார்க்க சங்கத்தில் தொண்டர்கள்னால மகாமந்திரம் வள்ளல் பெருமானார் அருளிய மகாமந்திரம் சொல்லி தான் ஆரம்பிப்போம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கூப்பிட்டு விநாயகர் மந்திரம் சொல்லுவோம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போட்டுகின்றேனே. அடுத்து முருகப்பெருமான வழிபாடு. விழிக்கு துணை திருவெண்மாளர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன் செய்த பலிக்கு துணை அவர் பன்னிரு தோளும் பயந்தழியும் வலிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் வலிக்கு துணை அப்படின்னு சொன்னால் அவர் நம்மளுடைய வழிகளுக்கு அனைக்கும் துணை அப்படிங்கிற மாதிரி. மாயூர் மாமி வயலும் அவன் தலையுமே கையெழுத்தே அப்படின்னு முடிப்பாங்க. ஒரு விஷயம். அப்புறம் அம்பாளை கூப்பிடு பராசக்தி அம்மா. தனம் தோறும் கல்வி தோறும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தோறும் தெய்வம் வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா அன்பருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. பச்சை பெருமாள் கூப்பிட்றேன். பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமல செங்கால் அச்சுதா அமரர் ஏரே ஆயுர்தம் கொழுந்தே இச்சுவை தவறையான் போய் இந்திரலோகம் ஆளும் அரசே அச்சுவை பெரின் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பெருமாள் இப்போ சிவபெருமானு கூப்பிடுவோம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேனிலை மூசு வண்டரை பொய்கையை போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே. நல்லா கூப்பிட்டாச்சு. விநாயகப் பெருமான், முருகப்பெருமான், ஆதிபராசக்தி பெருமான், சிவபெருமான், பல சித்த பெருமக்களை கூப்பிடணும் இல்லையா. திருமகள்னா அகத்தி பெருமான் தான் ஆரம்பிப்போம். ஆறுமுக அரங்கமகத்தை சீரையா சொல்லிக் கொடுத்த மாதிரி அவங்க 6 வழியும் சொல்லுவாங்க. ஓம் அகத்தீசாய நம, ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூலர் தேவாய நம, ஓம் ராமலிங்க சுவாமிகள் தேவாய நம, ஓம் பத்ரகிரியார் தேவாய நம, ஓம் பட்டினத்தா தேவாய நம, ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் தேவாய நம. சித்தர்கள் கூப்பிட்டாச்சு. இப்போ தேவதைகள் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் கூப்பிடணும்ல. ஒவ்வொரு நேரத்துக்கு அதுமாதிரி பூஜை பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஸ்லாங்கில் பண்ணுவோம். நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் பாட்டுக்கோங்க. அப்புறம் அம்பாள் கூப்பிடணும்னா ஓம் மாலை பரமேஸ்வரி தாய் திருவடிகள் போற்றி ஒரு 3 முறை சொல்லிக்கலாம். ஓம் மாலை புவனேஸ்வரி தாய் திருவடிகள் போற்றி, ஓம் வாழை திரிபுரை தாய் திருவடிகள் போற்றி, ஓம் சாமுண்டி தாயே திருவடிகள் போற்றி, ஓம் சியாமலை தாய் திருவடிகள் போற்றி, ஓம் வாராகி தாய் திருவடிகள் போற்றி, ஓம் காயத்ரி தேவி திருவடிகள் போற்றி, ஓம் கௌமாரி தாய் திருவடிகள் போற்றி, ஓம் இந்திரராணி திருவடிகள் போற்றி. அனைவரையும் வணங்கிட்டு ஒரு வணக்கம் சொல்லி முடிச்சு எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு என்ன வேண்டிக்க வேணுமோ கண்ணை மூடிட்டு அமைதியாக நின்றுங்கன்னா போதும். அது ஆட்டுக்கு நடக்கும். என்ன ஆகுதோ நம்ம காலையில் வைப்ரேஷன் ஆகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் நடக்கும்போது என்ன ஆகும், நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த விஷயங்கள் வரும்போதும் நிறைய சோர்வுத்தன்மை ஏற்படும். அதெல்லாம் தாண்டி உங்களுடைய வழிபாடு உங்கள் நான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி நம்ம சரணாகதி ஆகிட்டு அந்த வழிபாடெல்லாம் செய்யணும். எக்காரணத்தை கொண்டும் நான் பண்ணுறேன் எனக்கு இதை கூட இல்லை. நான் உங்கள் குழந்தை, நீங்கள் அத்தனை பேர் என்னை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. உங்களை நம்பி மட்டும்தான் இருக்குதுன்னு சரணாகதி ஆகிடணும். இதுதான் சொல்கிற இன்றைக்கி விஷயம்.
ஏதாவது தவறோ இல்லை புரிதல் இல்லாமல் பேசியிருந்தா என்னை மன்னிச்சுக்கணும். அனைவருக்கும் நன்றி. திருச்சிற்றம்பலம்.